நாய்கள் எந்த அளவுக்கு முக்கியன்றதை பற்றி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இது உண்மையாக நடந்ததுங்க. எங்கள் ஊரில் நடந்த ஒரு சம்பவம். இவங்க வாடகை வீட்டில் இருக்கவங்க. ஹவுஸ் ஓனர் கீழ் வீட்டில் இருக்காரு. மேல் வீடு மாடி. அந்த மாடியில் இவங்களோட வீடு மட்டும்தான் இருக்குது. அந்த மாதிரி இவங்க இருந்துட்டு வந்தாங்க. இவருக்கு 2 சின்ன பசங்க, அதுக்கப்புறம் இவர் ஒய்ஃப், 4 பேர் அந்த இடத்துல இருந்துட்டு இருக்காங்க. ஊர் இவர் கிராமத்தாளுன்றதால ஊர்லேருந்து அடிக்கடி அவங்க அம்மா தம்பி யாருன்னா இவங்களை பார்க்கறதுக்கு வந்துட்டே இருப்பாங்க. அதே மாதிரி அந்த வீடு பயங்கரமாக அனல் அடிக்கும்ன்றதால 2 ரூம் தான் அது. வாசல் என்டர் ஆகிற இடத்துல கிச்சனு, அப்புறம் உள்ள ஒரு ஹாலு. அதனால எப்பயுமே கதவு திறந்து வச்சுட்டு தான் தூங்குவாங்க. ஊர்ல இருந்து அம்மா தம்பி யாருன்னா வந்துட்டாங்கன்னா அவங்க அந்த கிச்சனில் படுத்துப்பாங்க. இவங்க 4 பேரும் உள்ள அந்த ரூமில் ஹாலில் படுத்து தூங்குவாங்க. ஒரு நாள் இவர் ஒய்ஃப் வேலையெல்லாம் முடிச்சுட்டு ஹாலில் அந்த தரையில் தலைக்காணி போட்டு படுத்துட்டு இருந்திருக்காங்க. மேலே இவர் 2 பசங்களும் கட்டிலில் படுத்துட்டு இருந்திருக்காங்க. அம்மா கிச்சனில் படுத்துட்டு தூங்கிட்டு இருந்திருக்காங்க. எப்பயும் போல் கதவெல்லாம் திறந்து வச்சுட்டு, அப்போ தான் காற்று வரும்ன்றதால கதவு திறந்து வச்சுட்டு தூங்கிட்டே இருந்திருக்காங்க. திருடன் ஒருத்தவன் நுழைஞ்சிட்டு இருக்கான் மேலே, மாடி மேலே. உள்ளேயும் பொறுமையாக அமைதியாக வந்துட்டு பீரோ எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இவங்க ஹஸ்பண்ட் தூங்குறாரு இல்லையா, அவரோட தலைக்கிட்ட பீரோ இருக்குது. அதில் போய் கையை வச்சான் இல்லை திறந்தான்னாக்கா கண்டிப்பாக எழுந்துப்பாங்க எல்லாம். அதனால என்ன பண்ணியிருக்கான், இவன் பொறுமையாக போயிட்டு ஆங்கரில் அவரோட ஷர்ட்டு பேண்ட் எல்லாம் அந்த வேலைக்கெல்லாம் போயிட்டு வந்தாக்கா நம்ம மாட்டி வைப்போம் இல்லையா, அந்த மாதிரி இருந்திருக்கு. அதில் போயிட்டு ஒன்று ஒன்றா கையை விட்டு செக் பண்ணுறது, எதில் காசு இருக்குது அப்படின்ட்டு பார்த்துட்டே இருந்திருக்கான். திடீர்னு இவர் ஒய்ஃப் முடிச்சிட்டு இருக்காங்க. எதனாலனா, இப்போ நம்ம வீட்டில் ஒருத்தர் இன்னொரு ஆள் நடமாட்டம் இருக்குது, நடந்து போயிட்டு இருக்காங்கன்னா நம்மளுக்கு தெரியும்ல, ஒரு மாதிரி அந்த நிழல் அந்த ஷேட்லாம் தெரியும் இல்லையா. அதனால இவங்க பயங்கரமாக பயந்து கத்துறாங்க. அதுக்குள்ளே அவன் எகிரி குதிச்சு செம்ம ஃபாஸ்ட்டாங்க. அதாவது பக்கத்தில் 2 மாடி இருக்குது. அந்த மாடி ஸ்லாப் ஒன்று இருக்குது. அவன் பைப்லலாம் ஏறி வரல, அந்த மாடி ஸ்லாப்லலாம் தாண்டி தான் வந்திருக்கான். இவங்களால பிடிக்கவே முடியல. அதுக்கப்புறம் ஓடிட்டான் பயங்கரமாக. எல்லாருமே எழுந்துட்டாங்க அன்னைக்கு. இப்போ அவன் கையில் கத்தி இல்லை ஏதாவது வச்சிருந்து ஃபர்ஸ்ட் அவர் ஒய்ஃப் தான் பார்த்து கத்திருக்காங்க. அவங்கள ஏதாவது பண்ணியிருந்தானா என்ன ஆகுறது. ஹஸ்பண்ட் ஒய்ஃப் 2 பேருமே ரொம்ப தைரியமான ஆளுங்க. ஆனால் அவங்களுக்கே ஒரு மாதிரி தடன்னு ஒரு பயம் வர அளவுக்கு இதுவாயிட்டு இருக்கு. அவங்க ஹவுஸ் ஓனரும் பயந்துட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் அவங்க ஹவுஸ் ஓனர்கிட்டயே பர்மிஷன் கேட்டு ஒரு நாய் வளர்க்க ஆரம்பிச்சாங்க அந்த மாடி மேலேயே. பொதுவாகவே நாய்ங்களுக்கு பார்த்தீங்கன்னா காவல் காக்கிற குணம், பாதுகாக்கிற குணம் ரொம்ப ஜாஸ்தி. உங்கள் வீட்டு வாசலில் உங்கள் நண்பர்களே வித்தியாசமாக ட்ரெஸ் போட்டுட்டு வந்திருக்காங்க, அப்புறம் யாசகம் கேட்குறவங்க, சாட்டை அடிச்சுக்கிறவங்க, வீட்டுள்ள ஒரு பாம்பு வந்துருச்சுன்னா கூட பயங்கரமாக கத்திக்கிட்டே இருப்பாங்க. 1 hour 2 hour ஆனால் கூட நீங்கள் எழுந்துக்கிற வரைக்கும் கத்திக்கிட்டே இருப்பாங்க. இனிமேலாவது புரிஞ்சுக்கிட்டு நாய்ங்களை எடுத்து வளர்க்க ஆரம்பிங்க. அதே மாதிரி உங்கள் வீட்டு வாசலில் ஒரு 4-5 நாய் படுக்குதுன்னா அவங்கள அடிச்சுலாம் விரட்டாதீங்க. உங்கள் வீட்டை சம்பளமே வாங்காமல் பாதுகாத்துட்டு இருக்காங்க, அவங்களுக்கு கொஞ்சம் சாப்பாடும் தண்ணியும் வைங்க, அது போதும்.